ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷில் உங்கள் பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அதோட ஒரு சின்ன கிராமர் கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஈஸியாக இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதோட நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டெமோ கிளாஸ் புக் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா டூ வெர்ப்ஸ். ஸோ இந்த டூ வெர்ப்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டூ வெர்ப்ஸை ஒரு மெயின் வெர்பா யூஸ் பண்ணி எப்படி பேசலாம், அண்ட் இதுவே ஒரு ஹெல்பிங் வெர்பா யூஸ் பண்ணி எப்படி பேசலாம், அதெல்லாம் விட முக்கியமா இந்த டூ வெர்ப்ஸை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல நம்ம ஒருத்தவங்க கூட பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுறது கொஸ்டின்ல தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழ்லயே நம்ம ஃப்ரெண்டவோ இல்லை யாரையோ பார்க்குறோம். அவங்கள பார்த்தது நம்ம என்ன கேட்போம்? ஹாய்டா, எப்போ வந்த கொஸ்டின் மார்க். நான் இப்பதான் வந்தேன். எப்படி இருக்க கொஸ்டின் மார்க். நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க கொஸ்டின் மார்க். நான் நல்லா இருக்கேன். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்போம்? நீ சாப்பிட்டியா கொஸ்டின் மார்க். நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா கொஸ்டின் மார்க். அப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறதே எதுல தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கொஸ்டின்ல தான் ஆரம்பிக்கிறோம். இது எந்த லாங்குவேஜும் கிடையாது. நீங்க எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே நம்ம ஒருத்தவங்க கூட பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே அது கொஸ்டின்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்க தெரிஞ்சிருச்சு, எந்த மாதிரி கொஸ்டின் வேணாலும் உங்களால ஈஸியா கேட்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ நீங்க 50% ஆஃப் இங்கிலீஷை வந்து நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இன்னும் ஒரு 50% தான் நீங்க கிராஸ் பண்ண போறீங்க. அதே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரெயின் பண்ணும்போது நீங்க 100% இங்கிலீஷை சீக்கிரமா கத்துக்க முடியும். ஸோ லெட்ஸ் கம் டு த டாபிக். ஸோ இந்த டூ வெர்ப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து 3 வெர்ப்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டூ, செகண்ட் ஒன் இஸ் டஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டெட். இது மூணோட யூசேஜுமே வேற மாதிரி இருக்கும். அண்ட் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இந்த டூ, டஸ், டிட்ட வந்து எந்த ப்ரொனவுன் பக்கத்துல யூஸ் பண்ணணும், அண்ட் இதை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கணும், அண்ட் இதை வச்சு நம்ம எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கறத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இதை நீங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேட்டர்ன் என்ன அப்படின்னா டூ. இந்த டூ வெர்பை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்போ நம்மளோட விருப்பங்களை பத்தி நம்ம சொல்ல போறோமோ இல்ல கேட்க போறோமோ, எனக்கு இது வேணும் இல்ல வேண்டாம், அதே மாதிரி தேவைகளை பத்தி பேசும்போதும் மத்தவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது, நமக்கு என்ன வேணும்னு சொல்றது, அதே மாதிரி ஒரு விஷயத்த பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறது கேட்கறதுக்காகவும் சொல்றதுக்காகவும் நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம பேசும்போது யூஸ் பண்றதுதான் இந்த டூ வெர்ப்ஸ். அண்ட் இந்த டூ வெர்ப்ஸை நம்ம வந்து மெயின் வெர்பாவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஹெல்பிங் வெர்பாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டூ அப்படிங்கறத நாம பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது நம்ம எந்த ப்ரொனவுன் பக்கத்துல யூஸ் பண்ணோம்னா ஐ, வி, யூ, தே. இந்த 4 ப்ரொனவுன் பக்கத்துல மட்டும்தான் நம்ம இந்த டூ வெர்பை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த டூ வெர்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம், அதே மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ். இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் வந்து சென்டென்ஸ் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், இன்னொன்னு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது டூ நாட், அதாவது டோன்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறமா டூ இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கும்போது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து வந்து டோன்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் மெயின் வெர்ப், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ டூ மை ஹோம்ஒர்க். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஐ யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் டூ யூஸ் பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஹோம்ஒர்க் யூஸ் பண்ணிருக்கேன். இதோட தமிழ் அர்த்தம் என்ன? நான் என்னோட ஹோம்ஒர்க்கை செய்யறேன். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே டூ தேர் ஒர்க் ப்ராப்பர்லி. இதுல பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட வேலைய சரியா செய்யறாங்க. இதுலயும் நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறமா டூ யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இது எல்லாமே பாசிட்டிவ், அவங்க செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது அவங்க செய்யல அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? டோன்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ டோன்ட் டூ மை ஹோம்ஒர்க். சோ நான் என்னோட ஹோம்ஒர்க்கை செய்யல. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ஐ யூஸ் பண்ணிருக்கேன், செகண்ட் டோன்ட் யூஸ் பண்ணிருக்கேன், அண்ட் இந்த இடத்துல மெயின் வெர்பா நான் டூ யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் எக்ஸாம்பிள், தே டோன்ட் ரைட் தேர் எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு நான் தே யூஸ் பண்ணிருக்கேன்,
நெக்ஸ்ட் டோன்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல மெயின் வேர்பா ரைட்டை யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது அவங்க எக்ஸாம் எழுதல. தேர்ட் எக்ஸாம்பிள், யூ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். உங்களுக்கு காரமான உணவு பிடிக்காது. இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ யூஸ் பண்ணிருக்கேன், செகண்ட் டோன்ட், தேர்ட் வந்து மெயின் வேர்பா லைக் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பைசி ஃபுட் யூஸ் பண்ணிருக்கேன். சோ சிம்பிளா சொல்லணும்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது நம்ம டூ யூஸ் பண்ணி பேசணும், நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது டோன்ட் யூஸ் பண்ணி பேசணும். ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கொஸ்டின் ஃபார்மேஷன்ஸ். எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதே மாதிரி தான் கொஸ்டின் ஃபார்மேஷன்லயும் நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா SR/No கொஸ்டின், செகண்ட் ஒன் வந்து WH கொஸ்டின்ஸ். ஸோ SR/No கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் பண்ண போறது வந்து எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். பட் WH கொஸ்டின்ஸ் வரும்போது கொஸ்டின் ஃபார்மேஷனுமே ஃபுல் சென்டென்ஸ்ல இருக்கணும், அதே மாதிரி நம்ம அதுக்கு கொடுக்குற ஆன்சருமே ஃபுல் சென்டென்ஸ் தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கொஸ்டின் டைப் என்ன அப்படின்னா SR/No கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டூ இல்லைன்னா டோன்ட் யூஸ் பண்ணலாம், பிளஸ் சப்ஜெக்ட் ஐ வி யூ தே, நெக்ஸ்ட் V1 அதாவது நம்ம யூஸ் பண்ற மெயின் வேர்ப், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க். இதுக்கான கொஸ்டின் நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு கேக் பிடிக்குமா, டூ யூ லைக் கேக். இதுல நான் ஃபர்ஸ்ட் டூ யூஸ் பண்ணிருக்கேன், செகண்ட் வந்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன், தேர்ட் மெயின் வேர்ப் லைக் யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். டூ யூ லைக் கேக், உங்களுக்கு கேக் பிடிக்குமா. இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம், அவங்களுக்கு கேக் வேணுமா, டூ தே வாண்ட் கேக். சோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் நம்ம டூ யூஸ் பண்ண போறோம், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறோம், அடுத்து மெயின் வேர்ப், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ண போறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்குன்னா எஸ் ஆர் நோ. இப்போ டூ யூ லைக் கேக், உங்களுக்கு கேக் பிடிக்குமா. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, எஸ் ஐ டூ பாசிட்டிவ்ல சொல்லுவோம். இல்ல எனக்கு பிடிக்காது அப்படின்னா நோ ஐ டோன்ட் லைக் கேக் அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லுவோம். சரிங்களா. இப்போ இதுவே உங்களுக்கு கேக் பிடிக்காதா அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம், ஃபர்ஸ்ட் டோன்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி லைக் கேக் கேட்கணும். டோன்ட் யூ லைக் கேக் இப்படிதான் கேட்கணும். பட் நம்ம எப்படி தெரியுமா கேட்போம், யூ டோன்ட் லைக் கேக் அப்படின்னு கேட்போம். பட் அப்படி கேட்க கூடாது, அது வந்து கிராமட்டிக்கலா தப்பு தான். சோ டோன்ட் யூ லைக் கேக், டோன்ட் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறமா நம்மளோட சப்ஜெக்ட் வரணும். ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒரு ஆர்டரா சொல்றேன். உங்களுக்கு கேக் பிடிக்குமா, இல்லனா உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா. டூ யூ லைக் சாக்லேட், உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா. எனக்கு சாக்லேட் பிடிக்கும், எஸ் ஐ லைக் சாக்லேட். இல்ல எனக்கு சாக்லேட் பிடிக்காது, நோ ஐ டோன்ட் லைக் சாக்லேட். திருப்பி கேக்குறீங்க, உங்களுக்கு சாக்லேட் பிடிக்காதா, டோன்ட் யூ லைக் சாக்லேட். இப்படிதான் கேட்கணும். கொஸ்டினோட ஸ்டார்டிங்ல கண்டிப்பா டூ இருக்கணும், இல்லைன்னா டோன்ட் இருக்கணும். அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அடுத்த கொஸ்டின் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா WH. ஸோ இந்த WH மீன்ஸ் வாட், வென், வை, வேர், ஹவு மெனி, ஹவு மச் எப்படி யூஸ் பண்றோம் இல்லையா, இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து டூவோட சேர்த்து கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து WH வேர்டு இருக்கணும், அதுக்கப்புறம் டூ, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் மெயின் வேர்ப், அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட். அண்ட் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்டார்டிங்லயே WH வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அந்த கொஸ்டினை கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் ஃபுல் சென்டென்ஸ் தான் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு கொடுக்குற ஆன்சரும் கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல தான் இருக்கணும், எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்காது. சரிங்களா. இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் டூ யூ டூ எவ்ரி மார்னிங், நீங்க ஒவ்வொரு நாள் காலையிலையும் என்ன செய்யறீங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல இருக்கா. இப்போ இதுக்கான ஆன்சர் நான் எப்படி கொடுக்குறேன், ஐ டூ யோகா எவ்ரி மார்னிங், நான் டெய்லி மார்னிங் நான் வந்து யோகா செய்வேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்மே ஃபுல் சென்டென்ஸ்ல இருக்கு, அதுக்கான ஆன்சரும் ஒரு ஃபுல் சென்டென்ஸ்ல இருக்கு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹவு மெனி சாக்லேட்ஸ் டூ தே வாண்ட், அவங்களுக்கு எத்தனை சாக்லேட்ஸ் வேணும். தே வாண்ட் 5 சாக்லேட்ஸ், அவங்களுக்கு 5 சாக்லேட்ஸ் வேணும். இப்போ ரெண்டு கொஸ்டின் ரெண்டு ஆன்சரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து WH வேர்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறமா டூ யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் அண்ட் அதுக்கப்புறமா மெயின் வேர்ப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ஆன்சரும் பாத்தீங்கன்னா சேம் ஃபார்மட் தான். பட் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நாம யூஸ் பண்ணிருக்க எல்லா இடத்துலயுமே எல்லா மெயின் வேர்புமே பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கு, நான் வேர்பை மாத்தவே இல்லை. அப்போ நீங்க டூவை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறீங்க, இல்ல ஒரு கொஸ்டின் கேட்க போறீங்க, அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் கொடுக்க போறீங்க அப்படின்னாலும்
டூ கண்டிப்பா வரணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற மெயின் வேர்புமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த டூ வேர்போட ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேட்டர்ன் டூ டஸ் யூசேஜ். ஸோ டஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ண போற மெயின் வேர்ப்ஸ் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும், அதாவது V1ல தான் இருக்கணும். இப்போ எந்த ப்ரனவுன் பக்கத்துல இந்த டஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹி, ஷி, இட். ஸோ இந்த ப்ரனவுன் பக்கத்துல மட்டும்தான் இந்த டஸ் அப்படிங்கிற வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கான பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்கணும், செகண்ட் வந்து டஸ், தேர்ட் ஒன் இஸ் மெயின் வேர்ப், அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷீ டஸ் யோகா எவ்ரி மார்னிங். அவ ஒவ்வொரு நாள் காலையிலும் யோகா செய்யறான். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து சப்ஜெக்டுக்கு ஷீ யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் டஸ் அப்படியே கொண்டுட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன், அதாவது அவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் யோகா செய்வான் அப்படிங்கறத கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ டஸ் லைக் யூ. அவனுக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஒன்ன பிடிக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு நான் ஹீ யூஸ் பண்ணிருக்கேன், அடுத்து டஸ் யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் மெயின் வெர்பா லைக் யூஸ் பண்ணிருக்கேன், ஸோ அதுக்கப்புறம் யூ யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஹீ ஷி இட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பேச போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதுல டஸ் தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த வெர்பை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கான நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் டசன்ட், அதாவது டஸ் நாட், டசன்ட் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஷீ டசன்ட் டூ யோகா எவ்ரி மார்னிங். அவ டெய்லி காலையில யோகா வந்து செய்ய மாட்டா. இதுல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் நான் ஷீ யூஸ் பண்ணிருக்கேன், செய்ய மாட்டா நம்ம இல்லைன்னு சொல்றோம், அப்போ டசன்ட் டஸ் நாட் யூஸ் பண்ணிருக்கேன், டூ வந்து மெயின் வெர்பா யூஸ் பண்ணிருக்கேன், யோகா எவ்ரி மார்னிங். அடுத்து ஹீ டசன்ட் லைக் யூ. அவனுக்கு ஒன்ன பிடிக்காது, பிடிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஹீ, செகண்ட் டசன்ட், நெக்ஸ்ட் மெயின் வெர்ப் லைக், அதுக்கப்புறமா யூ. ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து வேணும் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது டஸ் யூஸ் பண்ணுவோம், இல்ல வேண்டாம் செய்ய மாட்டேன் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது டசன்ட் யூஸ் பண்ணுவோம். இதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஃபார்மேஷன். இப்போ இதை வச்சு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அதாவது டஸ் யூசேஜ்ல வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டினும் WH கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ல வந்து நீங்க எப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டூ புக்கு டூ யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இதுல வந்து நம்ம டஸ் அண்ட் டசன்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா டஸ் இல்லைன்னா டசன்ட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட், இது இப்படிதான் இருக்கணும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டஸ் ஷீ லைக் கேக். அவளுக்கு கேக் பிடிக்குமா? நம்ம அவளுக்குன்னு கேட்கிறோம், அவளை கொண்டு வரல நம்ம டஸ் யூஸ் பண்றோம். அவளுக்கு கேக் பிடிக்குமா? ஆமா அவளுக்கு கேக் பிடிக்கும். பாசிட்டிவ்ல சொல்றோம், ஆமா அவளுக்கு கேக் பிடிக்கும் அப்படின்னு. அப்போ எஸ் ஷீ டஸ் கேக் அப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா எஸ் ஷீ லைக்ஸ் கேக் அப்படியும் நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நீங்க ஏன் வந்து டஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல மெயின் வெர்ப்ல வந்து எஸ் ஆட் பண்ணல அண்ட் கீழே வந்து ஆன்சர்ல எஸ் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. பிகாஸ் டஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு இஎஸோட ஃபார்ம் தான். அந்த டஸ் வரும்போது நம்ம திருப்பி மெயின் வெர்ப் கூட எஸ் ஆட் பண்ண கூடாது. அப்போ ஒரு மெயின் ஒரு சென்டென்ஸ்ல வந்து டஸ் வரல அப்படின்னா அந்த இடத்துல ஹீ ஷீட் இருக்கு அப்படின்னா நம்ம வெர்போட எஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த இடத்துல டஸ் வந்து ஹீ ஷீட் இருக்கு அப்படின்னா வெர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதுக்கப்புறமா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டஸ் ஹீ லைக் யூ. அவனுக்கு உன்ன பிடிக்குமா? டஸ் ஹீ லைக் யூ. அவனுக்கு உன்ன பிடிக்குமா? ஆமா அவனுக்கு என்ன பிடிக்கும்? எஸ் ஹீ டஸ். இப்படி ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கலாம்? எஸ் ஹீ லைக்ஸ் மீ அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இல்ல இல்ல அவனுக்கு வந்து என்னை பிடிக்காது, நோ ஹீ டசன்ட் லைக் மீ, இப்படிதான் கொடுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் ஃபார்மேஷன் டசன்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், அவனுக்கு கேக் பிடிக்குமா? டஸ் ஷீ லைக் கேக். அவனுக்கு உன்ன பிடிக்குமா? டஸ் ஹீ லைக் யூ. அவனுக்கு உன்ன பிடிக்காதா? அப்ப எப்படி யூஸ் பண்ணணும்? டசன்ட் முன்னாடி வரணும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வரணும், மெயின் வெர்ப் வரணும். அப்ப டசன்ட் ஹீ லைக் யூ. அவனுக்கு உன்ன பிடிக்காதா? டசன்ட் ஷீ லைக் ஐஸ்கிரீம். அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா? சோ இதுதான் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம எப்படி வந்து கொஸ்டின் கேட்கணும், ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ நீங்க டஸ் இல்ல டசன்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் எஸ் ஆர் நோ கொஸ்டின் பேட்டர்ன். அப்போ இதுல நீங்க கொடுக்குற ஆன்சருமே எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்னா WH யூஸ் பண்ணி எப்படி வந்து கொஸ்டின் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது தான். சோ
WH வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஸ்டினுமே ஒரு சென்டென்ஸா இருக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு கொடுக்குற ஆன்சரும் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனா தான் இருக்கணும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் WH வரணும், அதுக்கப்புறம் டஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா மெயின் வேர்ப் வரணும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து அவ எங்க வேலை பாக்குறா அப்படிங்கறத கேட்க போறேன். சோ அதனால எங்க அப்படிங்கறதுக்கு நம்ம வேர் யூஸ் பண்ணுவோமா? சோ நான் ஃபர்ஸ்ட் வேர் யூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் டஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஷி, அதுக்கப்புறம் மெயின் வேர்ப்க்கு வந்து ஒர்க். சோ வேர் டஸ் ஷி ஒர்க்? அவ எங்க வேலை பாக்குறா? இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சென்டென்ஸா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்கணும்? சென்டென்ஸா தான் இருக்கணும். இதுக்கான ஆன்சர் அவ பேங்க்ல வேலை பாக்குறா. ஷி ஒர்க்ஸ் இன் அ பேங்க். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் எப்ப ஃபுட்பால் விளையாடுவான்? இங்க அவன் யூஸ் பண்ணிருக்கேன், அப்ப நம்ம ஹி யூஸ் பண்ண போறோம். when does he play football? ஏன்னா எப்போ நான் கேட்டிருக்கேன், எப்போ அப்படின்னா when. so when does he play football? அவன் எப்ப ஃபுட்பால் விளையாடுவான்? சோ அவன் வந்து ஈவினிங்ல ஃபுட்பால் விளையாடுவான். இப்ப இதுக்கான ஆன்சர் he plays football in the evening. அப்போ கொஸ்டினும் சென்டென்ஸா இருக்கு, ஆன்சரும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் WH யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா டஸ் கூட எப்படி வந்து ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மேஷன்ஸ், அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேட்டர்ன் 3 என்ன அப்படின்னா டிட் யூசேஜ். ஸோ டிட்டை யூஸ் பண்ணி நம்ம சேம் எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா டூ டஸும் கிட்டத்தட்ட வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அண்ட் டூ வந்து ஐவி யூதேக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம், டஸ் வந்து ஹீ ஷீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம். அண்ட் இது ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற பேட்டர்ன் 3 டிட் இருக்கு இல்லையா? டிட் அப்படின்னாலே பாஸ்ட் டென்ஸ் தான். சோ இது வந்து எல்லா ப்ரொனவுனுக்குமே நம்ம காமனா யூஸ் பண்ணோம். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இந்த எல்லா ப்ரொனவுனுக்குமே நம்ம டிட்டை வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆன்சர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா இதை ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்மேஷன்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்மேஷன் பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் டிட் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ இதுல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிட் அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ நம்ம கொஸ்டின்ல வந்து இதை கொண்டுட்டு வர போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மெயின் வேர்பை வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்க கூடாது, அது V1ல தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா டிட் ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் டென்ஸ். அதனால எப்பெல்லாம் வந்து நீங்க ஒரு சென்டென்ஸ்ல வந்து டிட்டை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டினோ ஏதோ பேசுறீங்களோ அப்ப டிட் பக்கத்துல வர மெயின் வேர்ப் வந்து கண்டிப்பா V1ல தான் இருக்கணும், V2க்கு அதை மாத்தக்கூடாது. இன்கேஸ் அந்த இடத்துல டிட் இல்ல அப்படின்னா நீங்க அதை V2க்கு மாத்திக்கலாம். சோ இதுக்கான இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சொன்னதான் இதோட சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ சப்ஜெக்ட் பிளஸ் டிட் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுக்கான எக்ஸாம்பிள், நான் நேத்து என்னோட ஹோம்ஒர்க்கை செஞ்சேன், நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க, கரெக்டுங்களா? நேத்து நான் என்னோட ஹோம்ஒர்க்கை செஞ்சேன், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்ப இது நீங்க எப்படி கொடுப்பீங்க? நான் அப்படிங்கும்போது ஐ யூஸ் பண்ணுவோமா? சோ ஐ டிட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. நேத்து நான் என்னோட ஹோம்ஒர்க்கை செஞ்சேன். நெக்ஸ்ட், அவ நேத்து எக்ஸாம்ல அவளோட ஃபுல் எஃபர்ட்டுமே கொடுத்தா. சோ அவ கொடுத்து முடிச்சுட்டா, அதுவும் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? she did her best in the exam. இது எல்லாமே பாசிட்டிவோட ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன், கரெக்டுங்களா? நான் டிட் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நெகட்டிவ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பாசிட்டிவ் டிட் அப்படின்னா நெகட்டிவ்க்கு டிட் நாட் யூஸ் பண்ணுவோம், அதாவது டிடன்ட் யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் டிட் நாட், அதாவது டிடன்ட் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் நேத்து ஸ்கூலுக்கு போகல, நான் போகவே இல்லை நேத்து ஸ்கூலுக்கு, சரிங்களா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? ஐ டிடன்ட் கோ டு த ஸ்கூல் எஸ்டர்டே. நேத்து நான் ஸ்கூலுக்கு போகல. நெக்ஸ்ட், அவன் என்ன கூப்பிடல. சோ அவன் வந்து நான் ஹீ யூஸ் பண்றேன் இல்லையா? சோ ஹீ டிடன்ட் கால் மீ. அவன் என்ன கூப்பிடல. நெக்ஸ்ட், அவன் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல. she didn't eat her breakfast this morning. சோ இன்னைக்கு காலையில அவளோட பிரேக்ஃபாஸ்ட சாப்பிடல. இதுதான் நெகட்டிவ்கான ஒரு ஃபார்மேஷன். அப்போ பாசிட்டிவ்ல நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா டிட் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ்ல சொல்ல போறோம் அப்படின்னா டிட் நாட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லா டூக்கு டிஸ்க்கு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வேர்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இதுக்கும் கொஸ்டின்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கொஸ்டின் ஃபார்மேஷன் எஸ் ஆர் நோ டைப்ல வர கொஸ்டின் ஃபார்மேஷன். சோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டிட் இல்லைன்னா டிட் நாட் இருக்கலாம், பிளஸ் ஆல் ப்ரொனவுன், நம்ம எல்லா ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர்.
இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இப்போ நீங்க வந்து டிட் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலே நான் கொடுக்க போற ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ டைப்ல தான் இருக்கணும். சரிங்களா? இது வந்து நான் சொல்ல போறது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டிட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பா எஸ் ஆர் நோ டைப்ல இருக்கணும். ஸோ இதுக்கான ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிட் தே கோ டு த பார்க் எஸ்டர்டே? நேத்து அவங்க பார்க்குக்கு போனாங்களா அப்படின்னு நம்ம கேக்குறோம். இதுக்கு அவங்க வந்து ஆமா போனாங்க அப்படின்னா எஸ் தே டிட் கோ டு த பார்க் எஸ்டர்டே நம்ம இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா எஸ் தே வென்ட் டு த பார்க் எஸ்டர்டே அப்படியும் சொல்லலாம். சேம் தாங்க. நான் இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டிட் யூஸ் பண்ணிருக்கேன். டிட் ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ். அப்ப திருப்பி நான் மெயின் வெப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்க மாட்டேன். அதாவது டிட் தே வென்ட் டு அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. டிட் தே கோ டு தான் கேட்கணும். சரிங்களா? ஆனா ஆன்சர்ல பாத்தீங்க அப்படின்னாலும் எஸ் தே டிட் கோ டு த பார்க் எஸ்டர்டே அப்படிதான் கொடுத்திருக்கேன்னு தவிர எஸ் தே டிட் வென்ட் டு த பார்க் எஸ்டர்டே அப்படின்னு நான் கொடுக்க கிடையாது. ஸோ எய்தர் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர்ல எஸ் தே டிட் கோ டு த பார்க் எஸ்டர்டே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா எஸ் தே வென்ட் டு த பார்க் எஸ்டர்டே அப்படி யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் டிட் யூஸ் பண்ணல, அதனால தான் நான் வென்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சாரி, இப்போ இதுக்கான நெகட்டிவ் எப்படி சொல்லுவோம்? இல்ல அவங்க போகல அப்படின்னா நோ தே டிடன்ட் கோ டு த பார்க் எஸ்டர்டே. நேத்து அவங்க பார்க்குக்கு போகல அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நான் அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றேன். டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்? நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? இந்த இடத்துல டிட் யூஸ் பண்ணிருக்கனால மெயின் வெப்பான ஃபினிஷன் அப்படி யூஸ் பண்ணிருக்கேன். ஃபினிஷ்டு நான் யூஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்? நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? ஆன்சர் ஆமா நான் முடிச்சிட்டேன். எஸ் ஐ டிட் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். இல்ல அப்படின்னா எஸ் ஐ ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க். சரிங்களா? இப்ப இதுவே நீ முடிக்கலையா அப்படின்னு எப்படி கேட்போம்? ஸோ டிடன்ட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்? நீ உன்னோட ஹோம்ஒர்க்கு முடிக்கலையா? இதுதான். ஸோ அதே மாதிரி நேத்து நீ கோவிலுக்கு போகலையா? டிடன்ட் யூ கோ டு த டெம்பிள் எஸ்டர்டே? நேத்து நீ கோவிலுக்கு போகலையா? உங்களுக்கு டிஃபரெண்ட் புரியுதா? நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க்? நீ உன்னோட ஹோம்ஒர்க் முடிக்கலையா? ஸோ டிடன்ட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க். இதுதான் இதுக்கான பேட்டர்ன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல அதாவது டிட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பேசுற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் எப்படி இருக்கும்னா எஸ் ஆர் நோ இப்படிதான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற கொஸ்டின் என்ன அப்படின்னா WH. ஸோ ஆஸ் யூஷுவல்ங்க WHல நீங்க கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போறீங்க அப்படின்னா கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா ஃபுல் சென்டென்ஸ்ல இருக்கணும். ஆன்சரும் பாத்தீங்கன்னா ஃபுல் சென்டென்ஸ்ல தான் இருக்கணும். சரிங்களா? இப்ப இதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் WH வேர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ WH வேர்டு பிளஸ் டிட் இல்லைன்னா டிட் நாட் யூஸ் பண்ணலாம். அடுத்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா மெயின் வெர்ப், அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் வரும். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் கேட்கலாம். நீங்க உங்க வேலையை எப்ப முடிச்சீங்க? எப்போ வந்திருக்கு? அப்போ வென்னுங்களா? இப்போ முன்னாடி நான் வென் யூஸ் பண்றேன். when did you finish your work? நீங்க உங்க வேலையை எப்ப முடிச்சீங்க? நாங்க இப்பதான் முடிச்சோம் அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ we finished my work just now. ஸோ நாங்க இப்பதான் வந்து என்னோட ஒர்க்கை வந்து முடிச்சேன், இல்லைன்னா முடிச்சோம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அவ நேத்து எங்க போயிருந்தா? எங்க வேர்? ஸோ வேர் டிட் ஷி கோ எஸ்டர்டே? அவ நேத்து எங்க போயிருந்தா? அவ நேத்து அவ ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு போயிருந்தா. she went to meet her friend yesterday. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டேன். அடுத்து அவன் ஏன் படிக்கல? சோ why ஏன் அப்படின்னா why யூஸ் பண்ணமா? why didn't he study? அவன் ஏன் படிக்கல? ஆன்சர் என்ன அப்படின்னா அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தா அதனால படிக்கல. he didn't study because he was sick. so he didn't அவன் படிக்கல. நெகட்டிவ்ல சொல்றேன். he didn't study because he was sick. ஸோ இதுதான் டிட்டை யூஸ் பண்ணி எப்படி WH கொஸ்டின்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நாம அந்த டூ வெர்ப்ஸோட யூசேஜை ஒரு சின்ன ரீகேப்ல பார்க்கலாம் வாங்க. ஸோ டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ். இது பக்கத்துல என்ன ப்ரொனவுன்ஸ் வரணும் அப்படின்னா ஐ, வி, யூ, தே மட்டும்தான் வரணும். அண்ட் நீங்க பாசிட்டிவ்ல ஆமான்னு சொல்லும்போது டூ யூஸ் பண்ணணும். நெகட்டிவ்ல சொல்லும் போது டோன்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இது வந்து நம்ம ஹி, ஷி, இட்டு பக்கத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சேம் பாசிட்டிவ் சொல்லும் போது டஸ் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் சொல்லும் போது டஸ்ன்ட் யூஸ் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எல்லா ப்ரொனவுன் பக்கத்துலயும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இந்த எல்லா ப்ரொனவுன் பக்கத்துலயும் நம்ம இந்த டிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் அப்படி வரும்போது டிட் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் வரும்போது டிடன்ட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு குட்டி ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா நீங்க டூ பக்கத்துல மெயின் வெர்பை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கறீங்கன்னா ஆன்சர் வந்து அந்த மெயின் வெர்ப் அப்படியே வரணும். இப்போ டூ பிளஸ் லைக் அப்படின்னு வரும்போது ஆன்சர் வந்து லைக்னு தான் வரணும். டஸ் பிளஸ் லைக் அப்படின்னு வரும்போது ஆன்சர் லைக்ஸ்னு வரணும். டிட் பிளஸ் லைக்னு வரும்போது ஆன்சர் லைக்கடுன்னு வரணும்.
அண்ட் ஸோ இதுதான் வந்து டூ வெர்ப்ஸோட யூசேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன். அண்ட் நான் இந்த வீடியோல ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டூ டேஸ் டிட்ட யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், அண்ட் இதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல சேம் இந்த டூ வெர்ப்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கான்வர்சேஷனை வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கறத அப்லோட் பண்றேன். நீங்க அதை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு நீங்க டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களால ஈஸியா கொஸ்டின் கேட்க முடியும், யாரை வேணாலும் கொஸ்டின் கேட்க முடியும், அண்ட் எதை பத்தி வேணாலும் கொஸ்டின் கேட்க முடியும், ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ணவும் முடியும். அண்ட் ஸோ இந்த டூ வெர்ப்ஸோட யூசேஜ் உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சின்ன தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் இன்னும் நீங்க உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஃபைனலி தென் கனெக்ட் வித் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் ஃபார் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட். தேங்க்யூ.